ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு கர்நாடகா வனப்பகுதியில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. யாராலான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்னால. எதற்காக சுட்டோம் அப்படின்னு கேட்டால் அங்கே இருக்கக்கூடிய வனவிலங்குகளை இவங்க வேட்டையாட வந்தாங்க, அதனால் சுட்டுட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் இந்த மாதிரியான இஷ்யூ நம்ம தொடர்ச்சியாக கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். இந்த ஆந்திரா வனப்பகுதியில் இந்த மாதிரி தமிழர்கள் சுட்டுக் கொண்டுட்டாங்க, கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் சுட்டுக் கொண்டாங்க. இந்த மாதிரியான விஷயம் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதுக்கப்புறம் கவர்மெண்ட் எந்த மாதிரியான அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான எந்த எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இப்போ கர்நாடகா வனத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்புடையதா இல்லை. அவங்க தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, தற்காப்புக்காக தான் அந்த அதிகாரிகள் சுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இறந்த 3 பேரும் சாதாரண மனிதர்கள், சாதாரண தமிழர்கள். அவங்க கிட்ட பெரிய ஆயுதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி வனத்துறை அதிகாரிகளை தாக்கணுன்ற நோக்கமும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க அவங்கள சுட்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சுட்டு 3 உயிர்களை கொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா அந்த விஷயத்த அவங்க பண்ணியிருக்காங்க. அதுபோக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவங்க 3 பேரும் இன்னும் அரெஸ்ட் பண்ணல. கொலை வழக்கு பதிவு பண்ணியிருக்கீங்க, ஆனால் அந்த 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணல. ஸோ அப்போ நேச்சுரலாக மக்களுக்கு கோபம் தான் வரும். இன்னைக்கு பார்த்தோம்னா கர்நாடகாவில் அந்த மக்கள்லாம் போராடுறாங்க. அந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. போராட்டம்னா சாதாரண போராட்டம் கிடையாது, ரொம்ப கடுமையான போராட்டம். அந்த ஆஃபீஸ்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க, பாடியை வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய கோவத்தில் அந்த மக்கள் இருக்காங்க. அந்த மக்கள் இவ்வளவு மோசமான கோவத்தில் இருக்காங்கன்னா நிறைய பாதிப்புகளை அவங்க தொடர்ச்சியாக ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லையா? சும்மா இந்த மாதிரியான கோவம் மக்களுக்கு வராது. அப்படி இருக்கும்போது கர்நாடகா கவர்மெண்ட் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இதை நம்ம ரொம்ப சீரியஸாக பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அங்கே தமிழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கு. நமக்கு தண்ணி கொடுக்கணும்னு வரும்போது அவங்களுக்கு கோவம் வருது. இவங்களுக்கு எதுக்கு நம்ம தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறாங்க. அது தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆகி வெள்ளம் வந்துருன்ற சூழல் இருக்கும்போது தான் திறந்து விடுறாங்க. இல்லாட்டி நார்மலாக நாங்கள் திறந்து விட மாட்டோம். எங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணி இருந்தாலும் நாங்கள் திறந்து விட மாட்டோம். அதை தட்டி கேட்கறதுக்கு இங்கே ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தேவையான விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ கவர்மெண்ட் சரியாக செயல்படலைன்னா மற்றவங்கெல்லாம் போராட்டங்கள் நடத்தணும், கவர்மெண்ட் மேலே அழுத்தம் போடணும், கவர்மெண்ட்டை வேலையை செய்ய வைக்கணும். இங்கே கவர்மெண்ட்டும் பெருசாக செயல்பட மாட்டேங்குது, எதிர்கட்சிகளும் பெருசாக செயல்பட மாட்டேங்கிறாங்க, கவர்மெண்ட்டுக்கு அழுத்தம் போடுற இடத்துல அவங்களும் இல்லை. ஸோ எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மாதிரி விஷயத்த பண்றாங்க. 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்ப நீங்க நினைக்கலாம், இது கர்நாடகாவில் நடந்த பிரச்சனை, இதுக்கு எதுக்கு தமிழர்கள் பெருசா பேசணும் அப்படின்லாம் நீங்க நினைக்கலாம். முதல்ல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்ம எல்லாம் தமிழர்கள். இப்ப தமிழர்களை பொறுத்தளவுல தமிழ்நாட்டில் தமிழர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கேரளாவில் இருக்காங்க, ஆந்திராவில் இருக்காங்க, கர்நாடகாவில் இருக்காங்க, மற்ற பகுதிகளிலும் இருக்காங்க, ஈழத்திலையும் இருக்காங்க, நிறைய பகுதிகளில் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் இருக்கு. இங்க நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அப்ப இங்க பொலிட்டிக்கல் பவர் நமக்கு இருக்கு. மற்ற ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அது கிடையாது. அப்படி இருக்கும்போது அங்க ஒரு பாதிப்பு நடந்ததுன்னா, இங்க நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிரிவிலேஜ் இருக்கு பாருங்க, ஒரு அரசுன்னு ஒண்ணு நம்ம கையில இருக்கு பாருங்க, அதை யூஸ் பண்ணி அங்க நம்ம அழுத்தம் போடணும். அங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்டேஜ் அவங்களுக்கு கிடையாது. கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டாங்க, ஒரு கேண்டிடேட்டா கூட நிற்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இஷ்யூவை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கணும். எப்படி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்களோ அதே மாதிரி இங்கேயும் அதே மூடு இருக்கணும். இங்கே அஃப்கோர்ஸ் விஜய் அவர்கள், முதல்வர் அவர்கள் அசம்பிளியில் பேசுகிறாரு. பேசும்போது இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும், இண்டிபெண்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் தேவை, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாரு. பட் அதையும் தாண்டி மேக்சிமம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடணும்ல, முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அவங்க மேலே போடணும். ஏற்கனவே நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுக்காம இருக்காங்க, இப்போ இந்த விஷயமும் நடக்குது. அப்போ அவங்க மேலே இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான அழுத்தம் போடணும். ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எதிராக. அதுக்கப்புறம் ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டணும், அதுக்கப்புறம் ப்ரொடெஸ்ட் நீங்கள் பண்ணணும். இந்த மாதிரியான அழுத்தங்கள் டெஃபினட்டாக போடணும். இப்போ டீலிமிட்டேஷனை கையில் எடுக்கிறீங்க, நல்லதுதான், கையில் எடுங்க. ஆனால் அரசியல் தேவைக்காக உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி அதை கையில் எடுக்கிறீங்க. அதுக்கப்புறம் எம்பிஸ் எல்லாம் வச்சு ஒரு மீட்டிங்கும் ஒன்று போடுறீங்க, ஆல் பார்ட்டி மீட்டிங் ஒன்றையும் பண்ணுறீங்க. ஆனால் காவிரி இஷ்யூக்கு அதை பண்ண மாட்டேங்கிறீங்க. இந்த பிரச்சனைக்கு நீங்கள் இன்னும் ரெசல்யூஷன் கூட பாஸ் பண்ணல உங்களுக்கு எதிராக.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரியான நடவடிக்கைகள் தேவை. எதிர்க்கட்சிகளும் இதை டிமாண்ட் பண்ணணும். ஆனால் அவங்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக கையில் எடுக்க வேண்டாம்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. இதை பற்றி பெருசாக பேசக்கூடாது, இது பேசாமல் இருக்கிறது நல்லது, சும்மா அப்படியே கண் துடைப்பு. இப்போ விஜய் அவர்கள் இப்படி அதை கண்டித்து பேசுறதால ஏதாவது நடக்க போகுதா என்ன? நீங்கள் சும்மா சொல்கிறதால ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யணும். அப்புறம் இங்கிருந்து டெலிகேஷன் அனுப்புங்க, அமித்ஷா அவர்களை சந்திங்க, அங்கேருந்து ப்ரெஷர் போடுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழியாக கர்நாடக கவர்மெண்ட் மேலே ப்ரெஷர் போடுங்க, என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்ணுங்க. ஆனால் உங்களை பொறுத்தளவில் ஏதோ செய்கிற மாதிரி நீங்கள் காட்டிக்கிறீங்க. நீங்கள் தானே பவருக்கு வரது மாதிரி சொன்னீங்க. விஜய் அவர்கள்லாம் சொன்னார், சும்மா லெட்டர் எழுதுறது அதெல்லாம் கேலி பண்ணி பேசுனீங்க. கரெக்ட், நீங்கள் சொன்னது சும்மா லெட்டர் எழுதுறதால ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. இப்போ நீங்களும் ஆனால் அதே தானே பண்ணுறீங்க. அதை தாண்டி நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஸோ இது சாதாரண விஷயம் கிடையாது. 3 தமிழர்கள் இறந்துருக்காங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. இதை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கூடாது, ரொம்ப சீரியஸாக இருக்கணும். ஏன் இதை சாதாரணமாக எடுத்துக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா, நம்ம ஈழத்தில் பார்த்தோம் எவ்வளோ தமிழர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ இங்கே 3 பேர் தான் இறந்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம கண்டுக்காமல் விட்டோம்னா நாளைக்கு இது பெருசாக வாய்ப்பு இருக்கு. இப்போ இது தட்டி கேட்கறதுக்கான ஸ்ட்ரென்த் நமக்கு தான் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நம்மகிட்ட தான் பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. அப்போ நம்ம தான் தட்டி கேட்க முடியும். அந்த மக்களை மதிக்காம தான் அந்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க, கேஷுவலாக ஷூட் பண்றாங்க. சும்மா இப்படிலாம் சுட மாட்டாங்கல்ல. இன்னொருத்தனோட உயிர் மேல அவங்களுக்கு மரியாதை இல்லை தானே. அப்போ இவங்கெல்லாம் என்ன தமிழர்கள் தானே, என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது, தமிழர்கள்லாம் ஒரு கோபமும் அவங்களுக்கு இருக்கு. மரியாதை இல்லைங்கிறத தாண்டி இவருக்கு பொலிட்டிக்கல் பேக்கப் இல்லைன்னா ஒரு ஆஃபீஸர் தன்னிச்சையாக எடுத்து சுற்ற முடியுமா? அப்படியே ஈஸியாக சொல்ல முடியும். அதான் சொல்ல வரேன், தட்டி கேட்க யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு தைரியம். அப்போ தட்டி கேட்க ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கும் நாங்கள் அரசியல் ரீதியாக நிற்போம். இங்கே நமக்கு நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் பவர் இருக்கு. இதை யூஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் நம்ம தமிழர்களுக்காக ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை பண்ணணும். வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவரால் ஏதோ ஒரு பயன் இருக்குன்னா அதை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, இப்போ அதே மாதிரி நீங்கள் பேசும்போது குறிப்பிட்டிருந்தீங்க, இந்த விஷயத்த வந்து பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி நினைக்குது, ஆளுங்கட்சி நினைக்குது அப்படின்ற மாதிரி. அவங்க ஏன் இந்த மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாமே திராவிட கட்சிகள். இங்கே நீங்கள் தமிழர்களை மையமாக வச்சு ஒரு இஷ்யூவை கையில் எடுத்து அது ஒரு அரசியலாக மாறிச்சுன்னா திராவிட கட்சிகளுக்கு நல்லது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் வரும்போது எப்போவுமே அதை பேசுகிற மாதிரி பேசுவாங்க, வீரவசனம்லாம் பேசுவாங்க, அதுக்கப்புறம் சைலண்டாக அதை டைல்யூட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் மற்ற ஸ்டேட் மக்களுக்கு எதிராக ஏதாவது வன்முறை செயல்கள்லாம் நடக்குதா? எதுவும் நடக்காதுங்க. இங்கே குவாய்ட்டாக இருக்கும். ஆனால் அங்கே சுற்றி பாருங்கள், இங்கே பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய லெவலில் நான் தமிழ்ஸுக்கு வழங்கப்படுது. முக்கியமான பெரிய பெரிய பதவிகளில் ஹிஸ்டாரிக்கலாகவும் சரி இப்பவும் சரி நான் தமிழ்ஸ் இங்கே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம என்றைக்குமே கண்டுக்கிட்டது கிடையாது. தமிழ் மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஓப்பனாக இருக்காங்க. ஆனால் இப்போ நான் ஓப்பனாக இங்கே இருக்கிறேன்னா வெளியவும் எனக்கு அதே ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்கணும்ல. இப்போ நான் சில பெனிஃபிட்ஸை உங்களுக்கு கொடுக்குறேன்னா அதே பெனிஃபிட்ஸ் உங்கள் வீட்டில் எனக்கு கிடைக்கணும்ல. என் வீட்டில் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குறேன்னா உங்கள் வீட்டில் எனக்கு அதே மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்ல. இல்லை இங்கே நான் நிறையா விஷயங்களை கையில் எடுத்துப்பேன், ஆனால் என் வீட்டில் நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா எப்படி கரெக்டாக இருக்கும்? ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு அது ஒரு பயம். இங்கே இன்ஃபேக்ட் நம்ம சொல்ல போனால் ஆந்திரா, கேரளா, கர்நாடகாலாம் அங்கே அந்த மாநிலத்தவர்களுக்கான அரசு அங்கே இருக்குது. அந்த மக்களுக்கு தெரியுது நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியுது, நமக்கான அரசு என்னன்ற புரிதல் இருக்குது. ஸோ அதில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இங்கே அந்த புரிதல் இல்லை. நம்ம திராவிடர்களை சொல்லிட்டு இருக்கோம், திராவிடம் தமிழ் தேசியம் ஒன்று. இப்போ இருக்கவங்களும் திராவிடம் தமிழ் தேசியமும் ஒன்றுன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. திராவிடமும் தமிழ் தேசியம்ன்றாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே நம்ம யாருன்னே தெரியலையே. கேரளாவில் நாங்களாம் திராவிடர்கள் அவங்க ஒன்றும் சொல்லலையே. ஸோ அப்போ நீங்கள் நம்மெல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து அவங்க என்ன சொல்லுவாங்க? ஓகே சூப்பர், நானும் திராவிடன் தான், வந்து உங்கள் ஊரில் வந்து குப்பையை கொட்டிட்டு போகிறேன்னு போகிறாங்க. ஆனால் நீங்கள் அங்கே போய் குப்பையை கொட்ட முடியுமா? அப்படி கொட்ட போனீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இது கேரளா பார்டருக்குள்ளே அதெல்லாம் வரக்கூடாது, அங்கேயே இருக்கணும்பாங்க. இதுதான் பிரச்சனை. அப்போ நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும், உங்களோட அரசியல் நலன் என்னன்னு தெரியணும், உங்களோட எல்லைகள் பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கணும், உங்கள் வரலாறு பற்றின புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதை நம்ம பாதுகாக்க முடியும். அவங்களுக்கு அதெல்லாம் இருக்குது, அது போக நம்ம மேலே விருப்பம் இருக்குது நிறைய நேரங்களில் எல்லாருக்கும் இருக்குன்னு நான் சொல்ல வரல. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஸ்ட்ராங்காக இஷ்யூவை கையில் எடுக்கணும், எடுத்து கடுமையான அழுத்தம் போடணும். ஏன்னா ஏற்கனவே காவிரி இஷ்யூல இதே மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தொடர்ச்சியா இதே விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் தொடர்ச்சியா நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க. மத்திய அரசு அமைதியா இருக்காங்க.
பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு கட்சிகளும் பார்த்தீங்கன்னா நமக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்பயும் அப்படிதான் காவிரி இஷ்யூல நமக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டில் எதெல்லாமோ பேசுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் அவங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. குறிப்பா பாஜகவுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸுக்கும் தெரியும் தமிழ்நாட்டில் மக்கள் ஒன்றும் பெருசா கண்டுக்க மாட்டாங்கன்னு. ஸோ அதனால இப்படியே நம்ம அனுமதிக்க கூடாது. நமக்கும் புரிதல் வேணும். நம்மளோட உரிமைகள் என்னன்ற புரிதல் வேணும். மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான சூழல் இங்கே இருக்கணும். இப்போ விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாரி கேட்குறாரு. எதற்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கருணாநிதி அவர்கள் பேரை வந்து சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க கலைஞர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயத்துக்கு 2-3 தடவை விஜய் அவர்கள் சாரி கேட்டிருக்காரு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? 2-3 தடவை கேட்டாரா? இதற்கு முன்னாடி ஒரு டைம் பேசும்போதும் இந்த மாதிரி கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கலைஞர் அப்படின்னு சொன்னார். ஓகே, விஜய் அவர்களை பொறுத்தளவில் எதுக்கும் சாரி கேட்கறது கிடையாது அப்படின்றத பேசியிருக்கோம். கரூர் சம்பவம் நடந்தப்போ கூட சாரிலாம் கேட்கல. ஸோ சாரி கேட்டால் நம்ம பலவீனமாக தென்படுவோம். ஸோ பலவீனமாக தோற்றம் அளிக்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் மாதிரியான ஒரு தோற்றத்தை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதனால் எப்போவுமே சாரி கேட்குறது கிடையாது, இறங்கி வர்றது கிடையாது. ஆனால் இது ஒரு நல்ல டாக்டிஸு. நான் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்க மாட்டேன். ஆனால் வேற யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சார்பாக அவங்க பேசினதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கிறேன். ஏறக்குறைய இயேசுநாதர் மாதிரி இல்லை, அவங்க பண்ண தவறுக்கெல்லாம் நான் பனிஷ் பண்ணப்படுறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றது தானே. அப்படி பார்த்தா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் தமிழே அவமதிச்செல்லாம் பேசினாங்க. அதுக்குன்னு டெய்லி ஒரு சிலையை தூக்க முடியாதுல்ல. ஸோ இதோட லாஜிக் சொல்றேன். அங்க இன்னொருத்தர் தவறு பண்ணியிருக்காரு, ஆக்சுவலா ஒருத்தர் தவறு பண்ணாருன்னா நீங்க சாரி கேளுங்க, இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லணும். ஆனா இல்ல, பெருந்தன்மையா அவர் பண்ண தப்புக்கும் நானே பொறுப்பேற்கிறேன், நான் சாரி கேட்டுக்கிறேன். தமிழ் மக்களுக்காக நான் மற்ற ஸ்டேட்ஸில் போய் அவமானப்படுறதுக்கும் தயாராக இருக்கேன். அது என்னன்னா, நான் எந்த அளவுக்கும் இறங்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்றது. ஆனால் நான் தப்பு பண்ணால் சாரி கேட்க மாட்டேன். நான் பண்ணக்கூடிய தப்புக்கெலாம் நான் சாரி கேட்க மாட்டேன். அதுலேயும் ரொம்ப தெளிவு. ஏன்னா நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்குறேன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன்றது ரெஜிஸ்டர் ஆகிரும். ஏன்னா நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன்ல. ஸோ அதுதான் இங்கே லாஜிக். ரெண்டாவது, இந்த பெயர் சம்பந்தமான விஷயம் பொறுத்தளவில் எனக்கு புரியல. இப்போ முன்னாள் முதல்வர் அவர் கருணாநிதி அவர்கள், முன்னாள் முதல்வர், ஒரு டால் லீடர், ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லீடர், பெரிய லெகசி அவருக்கு இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஏற்றுக்கலாம். ஆனால் பெயரை சொல்லி கூப்பிடுறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. கருணாநிதி அவர்கள் அப்படின்னு சொல்கிறது தப்பு கிடையாது. இல்லாட்டி அசம்பிளியில் பேசும்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள்னு சொல்லலாம். இல்லை அவரை கலைஞர் தான் சொல்லணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எம்ஜிஆர் டைம்லேயே வந்து இந்த மாதிரி சொன்னதாக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் டைமில் அவங்க டைமில் எம்எல்ஏ இருந்தவங்க வந்து கருணாநிதினு சொல்லும்போது எம்ஜிஆரே நிறுத்தி கலைஞர் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னதாலாம் சொல்கிறாங்க. தெரியல என்னை பொறுத்தளவில். இப்போ என்னோட லாஜிக் என்னென்னா, மேபி அசம்பிளியில் சில நெறிமுறைகள் இருக்கலாம், அங்கே சில ட்ரெடிஷன்ஸ்லாம் இருக்கலாம். அந்த ட்ரெடிஷன்ஸுக்கு அவங்க முக்கியத்துவமும் கொடுக்கலாம். பட் நார்மலாக நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நீங்கள் ஒருத்தரை பெரிய ரெஸ்பெக்டோட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு திமுககாரராக இருக்கலாம், நீங்கள் நான் அவரை கலைஞர் தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டில் கூடிய எல்லாரும் அதை அங்கீகரிக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. இப்போ மைக்கேல் ஜாக்சனோட ஃபேன்ஸ் அவரை கிங் ஆஃப் பாப்பும்பாங்க. ஊரில் இருக்கிற எல்லாருமே அவரை கிங் ஆஃப் பாப்புன்னு தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாதுல்ல. மேபி மற்றவங்களுக்கு வேற சில லீடர்ஸையோ ஆர்டிஸ்டையோ ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தோணலாம். ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்க அவங்கவுங்க ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்ன தவறாப்படுதுன்னா, ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசும்போது அம்மான்றாங்க, ஆனால் கருணாநிதி அவர்களை பற்றி பேசும்போது அவர் பேரை சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் 2 பேருக்கும் ஈக்குவலான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். 2 பேருமே டால் லீடர்ஸ், 2 பேருமே இதுக்கு முன்னாடி சிஎம்மாக இருந்தவர்கள். அப்போ ஒன்றும் 2 பேரையும் அவங்களோட பெயரை சொல்லுங்கள், இல்லாட்டி 2 பேருக்கும் ஈக்குவலான முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் அதை தாண்டி இது என்னமோ பெரிய சிக்கலாக எனக்கு படலை. அதுக்கு சாரிலாம் கேட்கணுமான்னு தெரில. மேபி நீங்கள் சொன்ன மாதிரி எம்ஜிஆர்லாம் கேட்டதால இவங்களும் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ அது அவ்வளோ பெரிய பிரச்சனையாக தெரில. பின்னாடி வேறு எதனா ரீசன் இருக்குமோ என்னன்னு தெரில. வேற என்ன ரீசன் இருக்க போகுது தெரியல. ஆனால் இது யாருமே வந்து இது வரைக்கும் எங்கேயுமே ஒத்துக்கிட்டதே கிடையாது. ஏன்னா விஜய் அவர்களும் சாரி கேட்குறாரு. பேசும்போது ஒரு டைம் கருணாநிதினு சொல்லிட்டு கலைஞர் அப்படின்னு சொல்லி மாற்றி சாரி கேட்டு சொல்லியிருக்காரு. ஸோ பின்னாடி வேறு என்ன ரீசன் இருக்குன்னு தெரியல. நம்ம தப்பாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆமாம், கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்களும் என்னென்னு பார்த்துக்குறோம். அதுக்கு ஏதாவது வேலிட் ஆர்குமெண்ட்ஸ் தான் சொல்லுங்கள். ஆனால் என்னை பொறுத்தளவில் இப்படி தான் நீங்கள் ஒருத்தர் அழைக்கணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. அது ஒரு விதமான ஒரு நான் என்ன வார்த்தை யூஸ் பண்ணிட்டுனா நீங்கள் டிக்டேட் பண்ண முடியாதுல்ல. இப்போ சில நேரங்களில் என்ன ஆகும்னா, இப்போ உங்களோட பேர் ஒன்றா இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சீமான் அவர்கள் ஒரு பேரை மாற்றிக்கிட்டார், அவரை சைமன்னு கூப்பிடுவாங்க, அது தப்பு.
ஏன்னா அவரோட பெயர் இப்போ சீமான். அப்போ நீங்கள் அவரை சீமான் தான் கூப்பிடணும், ரைட்? ஸோ இதையும் குழப்பிப்பாங்க. இல்லை, அதில் கூட ஒரு இஷ்யூ இருக்குல்ல, ஏன்னா மத ரீதியாக வந்து நீங்கள் கார்னர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன இஷ்யூன்றது தெரியல. இல்லை, நீங்கள் மத ரீதியாக கார்னர் பண்ணுங்க, எதாவது பண்ணுங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் தன்னோட பெயரை மாற்றிக்கிட்டாருன்னா, இப்போ நான் என் பேரை மாற்றிட்டேன்னா திரும்ப திரும்ப என் பழைய பேரை சொல்லி நீங்கள் கூப்பிடக்கூடாது. என்னோட பேர் நான் மாற்றி புதுசாக ஒரு பேர் வச்சிட்டேன்னா அந்த பேரை சொல்லி தான் நீங்கள் கூப்பிடணும். அதுதான் மரியாதை. இப்போ திமுக காரங்களும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெரியார் பிரச்சனை வந்தது இல்லை, அந்த பேரை நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்லாம் கான்ட்ரவர்சியில் வந்தது இல்லை. அப்போ என்ன பண்ணாங்க, அப்போ நாங்களும் உங்களை சைமன் தான் சொல்லுவோம். அதுவும் இதுவும் ஒன்றும் கிடையாது. பெரியார் அவர்களோட நிஜமான பேர் பெரியார் கிடையாது. ஆனால் சீமான் அவரோட நிஜமான பேர் சீமான் தான். அவரோட பேர் செபாஸ்டியனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு அவரோட பெயர் சீமான் தான். அப்படி இருக்கும்போது நீங்கள் அவரோட பெயரை சொல்லி தான் கூப்பிடணும். அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இப்போ ஒருத்தரை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு பெயரை சுட்டுறீங்க அவருக்கு. நீங்கள்லாம் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒரு பெயரை சுட்டுறீங்க. உங்களுக்கு அவர் மேலே பெரிய மரியாதை இருக்குது, ஸோ அவரை ரெஸ்பெக்ட் பண்ணணும், அவரை கௌரவிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஒரு பெயரை சுட்டுறீங்க. அப்புறம் அந்த பெயரை எல்லாருமே சொல்லணும்னு எதிர்பார்க்க கூடாதுல்ல. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு மரியாதை இருக்குது, நீங்கள் அந்த பேரை அவருக்கு சூட்டுறீங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கூடிய மற்ற எல்லாருமே அதே மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுல்ல. அது ஒரு விதமான சர்வாதிகாரம்ல. அது சர்வாதிகார நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்கும். என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் டிக்டேட் பண்ணுவாங்க. அது கரெக்ட் கிடையாதுல்ல. ஸோ எனிவே, என்னோட புரிதலேருந்து நான் பேசுகிறேன். வேற இதில் சில தவறுகள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இல்லைன்னா சில ஃபேக்ட்ஸை நான் சரியாக கன்சிடர் பண்ணாமல் பேசுகிறேன்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு சாரி கேட்குறாரு அப்படின்னா, இவங்க வந்து யாரையுமே வந்து எதிர்க்கிறது இல்லை. டிஎம்கேவை எதிர்க்கிறாங்க, ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பாங்க. கலைஞரை ஏற்றுப்பாங்க, அண்ணாவை ஏற்றுப்பாங்க, எல்லாருமே ஏற்றுப்பாங்க. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் எதிர்ப்பாங்க. ஸோ இப்படியும் பார்க்கலாம்ல. ஸ்டாலின் அவர்களும் ஏற்றுப்பாங்க, சும்மா பேரோட தான் சண்டை போடுறது, ஒரு எதிரி மாதிரி சும்மா காட்டிக்கிறது தான். மற்றபடி ஸ்டாலின் அவர்களோட என்ன பெரிய பர்சனல் பிரச்சனையான இவங்களுக்குலாம் எனக்கு தெரிஞ்சவங்க நல்லா ப்ராக்டிக்கலான ஆட்களுங்க. எதை பேசினா ஓட்டு கிடைக்கும், எதை செஞ்சால் நமக்கு ஓட்டு கிடைக்கும், அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாது. ரொம்ப ப்ராக்டிக்கலான ஆட்கள். ஸோ அதை மட்டும் கரெக்டாக செய்கிறது. இப்போ சீமான் அவர்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயத்தில் கை வைப்பார். இப்போ உதாரணத்துக்கு பெரியார் அவர்களை எதிர்த்து நிறைய பேசினார், வேற நிறைய விஷயங்கள்லாம் கையில் எடுத்து அரசியல் பண்ணார். ஸோ அவரை பொறுத்தளவு ஒன்று கரெக்டாக தப்பான்னு பார்க்குறாரு. சரி, இது கரெக்டுனா நம்ம அதை செய்வோம் அப்படின்னு இறங்கிடுறாரு. இவங்க அப்படி கிடையாது. இவங்களை பொறுத்தளவில் எதை செஞ்சால் நமக்கு ஓட்டு விழும் அதை நான் செய்வேன். நான் தேவையில்லாமல் எது கரெக்டு எது நியாயம் அதெல்லாம் கிடையாது. எதை செஞ்சால் எனக்கு ஓட்டு கிடைக்கும், ஸோ நான் இதை செஞ்சால் இந்த மக்களோட ஓட்டு கிடைக்கும், அதை செஞ்சால் அந்த மக்களோட ஓட்டு கிடைக்கும். அப்போ அதெல்லாம் கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்தந்த விஷயங்களை மட்டும்தான் நான் பண்ணுவேன். இது ஸ்டார்டிங்லேருந்து அவங்க கிளியராக பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே பாருங்க, இலவசங்கள் கரெக்டாக தப்பான்னு பார்த்தா தப்பு தான். தேவையில்லாத இலவசங்கள்லாம் தப்பு தான். எஜுகேஷன்லாம் கொடுங்க, அதை நான் ஏற்றுக்கிறேன். தேவையில்லாத இலவசங்கள்லாம் தப்பு தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, 2500 கொடுக்குறேன்றாங்க. ஒரு சைடில் மாற்றுன்னு சொல்லிக்கிறாங்க, இன்னொரு சைடில் 2500 கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு தெரியுது, நான் பாட்டுக்கு மாற்றுன்ற பேரில் புரட்சிகரமாலாம் பேசினா ஓட்டு ஒன்றும் உள்ளாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இந்த மாதிரி பேசுகிறாங்க. ஸோ அவங்க ரொம்ப தெளிவாக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டி, நல்ல ரிசர்ச் பண்ணி மக்கள்கிட்ட எது எடுபடும் எது எது எடுபடாது, இந்த விஷயத்த பேசினா எந்த ஓட் பேஸை உள்ளே கொண்டு வரலாம், ஸோ நம்ம ஆக்சுவலாக யாரெல்லாம் டார்கெட் பண்ண முடியும், எல்லாரையும் டார்கெட் பண்ண முடியாது, அதெல்லாம் கரெக்டாக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. இப்போ அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவர் வந்து பேசும்போது என்னென்னா அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருந்தார். ஸோ அது விஷயமா அவர் பேசி நிறையா கான்ட்ரவர்சியாக மாறிடுச்சு. நிறைய தலைவர்கள்லாம் வந்து அவர் மேலே கண்டனம் தெரிவிச்சாங்க. ஆனால் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துறதா சொன்னாங்க, ஆனால் அரெஸ்ட் பண்ணல. ஆனால் உதயநிதி அவர்களை மட்டும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வருது. ஸோ எப்படி பார்க்குறீங்க? என்ன இது, தாவேக்காவை பொறுத்தளவில் சில இடங்களில் ரிவர்ஸ் போகிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்களுக்கு சில இடங்களில் கை வைக்க முடியல. ஒன்று நம்ம கிளியராக அதை சொல்லுவோம், நயனார் நாகேந்திரனோட பேச்சு ரொம்ப தவறு. நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே பேசிகிட்டு இருக்கிற விஷயம் இதுதான். தாவேக்காவோட அரசியலில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி நம்ம பேசலாம். அதை தாண்டிட்டு இந்த மாதிரியான பர்சனல் விஷயங்களை நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அவங்க பேசுறதுனால தானே இங்கே இவர் பேச வேண்டிய சூழ்நிலை. அப்படி பேசக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பர்சனலாக விமர்சிக்கிறீங்க, நான் உங்களை பர்சனலாக விமர்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் தாவேக்காரங்க சில பேரை பர்சனலாக விமர்சிக்கிறாங்கன்னு மற்ற கட்சிகள் தாவேக்காவை பர்சனலாக விமர்சிக்கக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்னா,
தேவையில்லாத பர்சனல் அட்டாக்ஸ்லாம் பண்ணாதீங்க. இஷ்யூ என்னவோ அதை பேசுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா கேள்விக்கான பதிலை கொடுங்க. கேள்விக்கு பதில் இல்லைன்னா பதில் இல்லைன்னு சொல்லுங்க. அதை தாண்டி பர்சனல் அட்டாக்ஸில் தயவு செய்து இன்வால்வ் ஆகாதீங்க. ஸோ அவங்க பர்சனல் அட்டாக் பண்ணுறாங்கன்றதுக்காக நீங்களும் பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நார்மலைஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் மாற்றி மாற்றி நீங்கள் பர்சனல் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுதான் நியூஸில் இருக்கும். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அதுதானே ஹைலைட் ஆயிருக்கணும். அசம்பிளியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. எது ஹைலைட் ஆகுது? விஜய் அவர்கள் கர்நாடகாவில் 3 தமிழர்கள் கொல்லப்பட்டதை பற்றி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு, முதல்வர் பேசியிருக்காரு. பேசினதுக்கு அப்புறமும் ஆனால் ஹைலைட் ஆகிற விஷயங்கள் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சாரி கேட்டார், அமைச்சர் சரத் வர்சஸ் உதயநிதி, ஆதவ் அர்ஜுனா வர்சஸ் உதயநிதி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹைலைட் ஆகுது. ஏன் இதெல்லாம் ஹைலைட் ஆகுதுன்னா, அது ஒரு பர்சனல் மோதல் மாதிரி அது பார்க்குறாங்க. 2 தலைவர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய பர்சனல் சண்டை மாதிரி பார்க்குறாங்க. இவர் இப்படி சொல்லிட்டாருப்பா, அப்படி பதில் சொல்லிட்டாருப்பா. அப்புறம் நம்ம அமைச்சர் வினோத்துக்கு உதயநிதி அவர்கள் பதில் சொல்றாரு, அது பார்த்தா கொஞ்சம் வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் ஹைலைட் ஆகுது. ஆக்சுவலாக நம்ம பேசியிருக்க வேண்டிய விஷயம் என்ன? இன்னைக்கு பேசப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கணும்னா, கர்நாடகாவில் 3 தமிழர்கள் இறந்துட்டாங்க. அது சம்பந்தமாக தான் இன்னைக்கு விவாதங்கள் நடக்கணும். முதல்வர் போதுமான அளவுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரா? தமிழக அரசோட இந்த செயல்பாடு போதுமா? கர்நாடகா மேலே இன்னும் கொஞ்சம் கூட அழுத்தம் போடணுமா? இதுதான் பேசு பொருளாக இருந்திருக்கணும். அதான் சொல்ல வரேன். நீங்கள் பர்சனல் அட்டாக்ஸ்குள்ளே இறங்குனீங்கன்னா இஷ்யூ டைவர்ட் ஆகிடும். பர்சனல்னால என்ன? தனிப்பட்ட. ஸோ பர்சனலுக்கு ஆப்போசிட் என்ன? சோஷியல். அப்போ நீங்கள் பர்சனலாக போனீங்கனாலே சோஷியல் அங்கே அடி வாங்கிடும். அப்போ நீங்கள் விவாதங்களை உங்களை சுற்றி உங்களை நோக்கி திருப்பக்கூடாது. சொசைட்டி பக்கம் அதை திருப்பணும். சொசைட்டிக்கு எது நல்லது, சொசைட்டி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னா என்ன மாதிரியான விவாதங்கள் தேவை, அதுதான் அவசியம். ஸோ அப்போ உங்கள் உரிமைகள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் எடுத்து பேசணும். அதெல்லாம் விட்டுக்கிட்டு நான் அவனை அசிங்கப்படுத்திட்டேன் பாரு, அவன் என்ன அசிங்கப்படுத்திட்டான் பாரு, இது தேவை கிடையாது. அதுவும் இந்த மாதிரி நயனார் நாகேந்திரன் ஸ்டைலில் பேசுறது ரொம்ப 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 தவறு. அது எக்ஸ்ட்ரீம் பர்சனலாக போகுதுல்ல. சரி, இப்போ வந்து நயினார் அவர்கள் வந்து பிஜேபியோட எதிரி அப்படின்னாலே வந்து டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து நயினார் அவர் வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு. அப்பாவை காணோம் அப்படின்றதெல்லாம் அவருக்கு ஹேட் ஆயிருக்கு. ஸோ எப்படி பார்க்குறீங்க? டிஎம்கே பிஜேபி கூட்டணி உறுதியாகுதா? ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அவங்க கூட்டணி வைப்பாங்களா இல்லைன்னா எனக்கு தெரில. ஆனால் வரலாறு கிளியராக இருக்குது. இவங்க 2 பேருமே சேர்ந்து இருந்தவங்க தான். ஸோ திமுகவுக்கும் பாஜகவோட சேர்றதுல ஒரு சிக்கலும் கிடையாது, பாஜகவுக்கும் திமுகவோட சேர்றதுல ஒரு சிக்கலும் கிடையாது. அப்படி சிக்கல் இருந்திருக்குமே ஆனால் அன்னைக்கே சேர்ந்திருக்க மாட்டாங்க. ஸோ அன்னைக்கே சேர்ந்திருக்காங்க, அவங்க பிரச்சனையே இல்லாமல் சேர்ந்திருக்காங்க. ஃபியூச்சர்லையும் அவங்க சேர மாட்டாங்கன்னெலாம் நம்ம கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. காங்கிரஸ் பார்ட்டி சேர மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்? ஏன்னா காங்கிரஸ் பார்ட்டி இருந்த இடத்துல இவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ விட்ட இடத்த நம்ம திரும்ப கைப்பற்றணும்னு தான் காங்கிரஸ் பார்ட்டி நினைப்பாங்க. காங்கிரஸ் பார்ட்டியும் கொள்கை அடிப்படையில் கூட்டி வைக்க மாட்டாங்களாம் சொல்ல. இல்லை, வரக்கூடிய நாட்களில் காங்கிரஸ் ரொம்ப சுருங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அப்போ மேபி சேரலாம். ஆனால் இன்னைக்கு அவங்க பாஜகவுக்கு அடுத்து இருக்காங்க. ஸோ நம்ம அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ காங்கிரஸ் பார்ட்டி கூட்டணி வைக்க மாட்டாங்க. மற்றபடி திமுக மாதிரியான கட்சிகளை பொறுத்தளவில் இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் செயல்படுவாங்கன்னா சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை வந்ததுன்னா பட்டுன்னு அந்த பக்கம் போயிடுவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பாசிச பாஜகன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்காவை பாசிச கட்சின்றாங்க. இப்போ நேற்று பேசும்போது நினைக்கிறேன், முந்தா நேற்று பேசும்போது உதயநிதி அவர்கள் பாசிச கட்சின்றார் தாவேக்காவை. அப்போ இதுக்கு முன்னாடி பாஜக பாசிச பாஜக, இப்போ தாவேக்கா பாசிச கட்சியாச்சா? நான் 2 பேர்த்தோட ஸ்டைல் வந்து ஒரே மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காக வந்து 2 பேருமே பாசிசம்ன்ற விஷயத்துக்கு கொஞ்சம் மரியாதை இருக்குங்க. இப்போ பாஜகவை திமுக காரங்களாம் பாசிச பாஜகன்னு திட்டும்போது நான் சொன்னேன் பாஜக பாசிச கட்சி கிடையாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஃபேசிசம்ன்றது வேற. 30s 20sலாம் ஃபேசிசம் வந்து பயங்கரமாக குரோ ஆச்சு. ஃபேசிசமோட நீங்கள் பாஜகவெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. இன்னைக்கு பாஜக ஒரு பாசிச கட்சியாக இருந்திருந்தால் நீங்களும் நானும் பேசியிருக்க முடியாது. பாஜக மத அரசியல் பண்ணுறாங்க, மத அரசியல் நமக்கு தேவையானா தேவையில்லை, அது மோசமான அரசியல், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அது பாசிச கட்சி கிடையாது. மோசமான பார்ட்டிஸ் எல்லாமே பாசிஸ்ட் பார்ட்டிஸ் கிடையாது. பாசிஸ்ட் பார்ட்டின்றது எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம். மோசம்ன்றதையும் தாண்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறது ஃபேசிசம். அதை நம்ம டீட்டெயில்டாக கூட பேசலாம். அப்போ பாஜகவையே ஃபேசிஸ்ட் பார்ட்டின்னு சொன்னால் நான்லாம் ஏற்றுக்க மாட்டேன், அது ஏற்றுக்கவும் கூடாது, அது தவறு. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன சொல்கிறீங்க?
2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச தாவேகா கட்சி அதிகாரத்துக்கு வந்து 100 நாள் தான் ஆயிருக்கு. அந்த கட்சியை ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு சொல்றீங்க நீங்க. அப்ப உங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அப்ப என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, பாஜக எப்படா நீ ஃபாசிஸ்ட் கட்சி இல்லம்ப, நீ ஒரு பாஜக கைக்கூலி, நீ ஒரு சங்கி, அப்படி இப்படின்னாங்க என்கிட்ட. எனக்கு மட்டும் ஒரு கிறிஸ்டின் பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன சங்கியாவே ஆக்கியிருப்பாங்க. ஆனா இப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? தாவேகாவும் ஃபாசிஸ்ட் பார்ட்டி தான், லெனின் சொன்னாரு, கார்ல் மார்க்ஸ் சொன்னாருன்னு சொல்ல போறீங்களா? தாவேகா ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னு சொன்னா ஃபாசிசம்க்கு இருந்த கொஞ்சம் கொஞ்சம் மரியாதையும் போயிடும். தாவேகா ஒரு மோசமான கட்சின்றதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்களாம் ஃபாசிசம்னா என்னன்னு கூட தெரியாதுங்க பாவம். அவங்கள போய் ஃபாசிஸ்ட் பார்ட்டின்னா ஸோ இப்போ நான் ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கோல் போஸ்ட் ஷிஃப்ட் பண்ணுறாங்க பாருங்க. டக்குன்னு டிஎம்கே இவ்வளோ நாளாக ஃபாசிச பாஜகன்னாங்க, இன்னைக்கு பட்டுன்னு தாவேகாவை பார்த்து ஃபாசிஸ்ட் பார்ட்டின்ட்டாங்க பாருங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ இன்னைக்கு ஃபாசிசம் டைல்யூட் பண்ணியாச்சா, அங்கேருந்து இந்த பக்கம் திருப்பியாச்சு. ஸோ அதனால அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க ஒரு ப்ராப்பரான எலக்டோரல் பொலிட்டிக்ஸில் கூடிய ஒரு பார்ட்டி. அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியும். இந்த காலகட்டத்தில் என்ன தேவை, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் தேவைக்கு இருப்பார் போல் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகளும் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, திமுகவை பார்த்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறையான கேட்கப்படுவதற்கான காரணம் என்னன்னா, மற்ற கட்சிகளோட அதிகமாக பேசுறது. நாங்கள் தான் மார்க்சியவாதிகள், நாங்கள் தான் அம்பேத்கரியவாதிகள், நாங்கள் தான் ஃபாசிசத்துக்கு எதிரானவர்கள், இப்படின்லாம் பேசும்போது அப்புறம் நீங்கள் லெஃப்ட் ரைட்டுன்னு பின்னாடி போனீங்கன்னா எல்லாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்பாங்க. அங்கே தான் திமுகவுக்கு சிக்கல். மற்றபடி மற்ற கட்சிகள் மாதிரி தான் திமுகவும். ஆனால் மற்ற கட்சிகளை விட சிறந்த கட்சி மாதிரி அவங்க தங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறனால இந்த மாதிரியான கேள்விகள் அவங்க நோக்கி எழுப்பப்படுது. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க. நன்றி.